தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Asus தரப்புல இருந்து இப்போ புதிதாக ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்பெயின்ல. சோ நமக்கும் அதோட ஹேண்ட்ஸ் ஆன் கிடைச்சது. சோ இந்த ஸ்மார்ட் போன் உண்மையிலேயே எப்படி இருக்கு? இந்த ஸ்மார்ட் போன் இப்போ லான்ச் ஆன Oneplus 7 மற்றும் 7 Proக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்குமா? வாங்க பார்க்கலாம். இந்த மொபைலை பொறுத்தவரைக்கும் இதுல 6.4 இன்ச் கொண்ட Full HD Plus IPS டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க. நானோ எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ப்ளே அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல 92% வந்து ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா பெசல்ஸ் எங்கேயுமே இல்ல, பாக்கிறதுக்கு டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. அதே போல இதுல Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனும் டிஸ்பிளே மேல கொடுத்திருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா கர்வியா இருக்கு, ரெண்டு சைடுமே கொஞ்சம் எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கமா நல்லா வளைவாக இருக்கு, பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. Snapdragon 855 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில ஒரு செம ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதான் இதுலயும் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பின்பக்கமா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல கேமராவை பத்தி பேசணும் அப்படின்னா ரெண்டே கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு கேமராவும் பின்பக்கம் மட்டும் தான். அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமரால f1.7 அப்பச்சர் இருக்கு. அதே சமயத்துல இது Sony IMX586 அப்படின்ற அந்த சென்சரை கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சென்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு 4K நீங்க 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அதே போல 480 வரைக்கும் fps வரைக்கும் நீங்க ஸ்லோ மோஷனும் ரெக்கார்ட் பண்ணலாம். மோஷன் ட்ராக்கிங் சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகாபிக்சல் கேமரா. இந்த கேமரால நமக்கு அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 128 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுல EAS சப்போர்ட்டும் இருக்கு, OS கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு கேமராக்கும் சப்போர்ட் பண்றது நமக்கு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜியும் இருக்கு. சோ ஃபோக்கஸிங் ரொம்பவே ஃபாஸ்டா ஆகும் அப்படின்றதும் சொல்றாங்க. சோ இத சொல்லிட்டேன். செல்ஃபி எங்கன்னு கேக்குறவங்களுக்கு இதுல செல்ஃபி கேமராவே கிடையாதுங்க. ஆமா, செல்ஃபிக்கு கேமராவே கிடையாது. என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பக்கமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேமராவை நீங்க செல்ஃபி மோடுக்கு மாத்தும் பொழுது அப்படி திருப்பி ரஜினி வந்து வாயில சிகரெட் போடுற மாதிரி இல்ல சிவிங்கம் போடுற மாதிரி அப்படி திரும்பி மேல நிக்குது. அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா ஒரு புதுவிதமான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கன்வீனியன்ட்டாவும் ஒர்க் ஆகுது. நீங்க எந்த அளவுக்கு இது வேகமா ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே டப்புன்னு அப்படி மேல வருது. அதே போல நீங்க கண்ட்ரோல் வந்து மேனுவலாவும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வர்றது இல்லாம நீங்க கண்ட்ரோல் அழகா பண்ணிக்கலாம். நீங்க கையிலையும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சாலிடா இதோட டிசைன் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணும் போதும் நல்லா இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் நமக்கு 5000 mAh கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்த ஃபிளாக்ஷிப்ல இதுதான் ரொம்ப பெரிய பேட்டரின்றதையும் சொல்றாங்க. பாக்ஸ்ல நமக்கு 18 வாட் சார்ஜரும் இருக்கு. கூடவே நமக்கு குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல தேவையான மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. 3.5mm ஜாக் அந்த ஜாக்கை வந்து கொடுக்குறாங்க. 3 ஸ்லாட் இருக்கு. 2 சிம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்கு. நீங்க மெமரி கார்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு நோட்டிபிகேஷன் LED கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ அப்படின்ற ஒரு புது கீ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீங்க அது எதுக்கு வேணாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. நமக்கு ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லி வயர்லெஸ் போல கீயை பிரஸ் பண்ணி அது ஓபன் ஆகிற மாதிரி, இல்ல வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு அது ஓபன் ஆகிற மாதிரி, யூடியூப் ஓபன் ஆகிற மாதிரி அப்படியும் செட் பண்ணிக்கலாம். சோ இந்த பர்டிகுலர் மொபைல்ல நமக்கு ZenUI 6 தான் வந்து கொடுக்குறாங்க. Android 9 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. பட் சீக்கிரமா லான்ச் ஆகும் பொழுது நமக்கு Android 10 வந்து அப்டேட் வந்துரும் அப்படின்றதையும் வந்து சொல்லிருக்காங்க. இந்த மொபைல்ல RAM வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் தான் பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், கடைசியாக 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். சோ இந்த மூணு வேரியன்ட் தான் இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால இது அபிஷியலா லான்ச் ஆகும்போது என்ன பிரைசிங் அப்படின்றத பார்க்கலாம். சோ உங்களுக்கு இந்த மொபைல்ல எந்த பிரைசிங் இருந்தா நல்லா இருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ OnePlus 7 Proலாம் இருக்கும்போது அதே 45000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணாங்கன்னா செம்ம போட்டியா இருக்கும். அதே RAM வேரியன்ட்டோட எல்லாமே இன்னும் கம்மி பண்ணி ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அந்த அளவுக்கு அக்ரெசிவா Asus வந்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பா சூடு பிடிக்கும். நிறைய பேருக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸும் கிடைக்கும் மொபைல் வாங்குறதுக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.